ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ரொம்ப டேஸ்ட்டான தம் ரொட்டி தான் செய்ய போகிறோம். 250 கிராம் ரவா எடுத்திருக்கேன். அது ஒரு பேனில் சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. லைட்டாக வறுத்தா போதும். ஒரு பாத்திரத்தில் மண் கொட்டி நல்லா ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. மண் இல்லைனா சால்ட்டு கூட சேர்த்துக்கலாம். நான் எந்த கப்பால் ரவா எடுத்தனோ அதே கப்பால் 3/4 கப் சர்க்கரை சேர்த்துருக்கேன். 2 ஏலக்காய், உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்வீட் பிடிக்குமோ அந்த அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். சீனி அரைச்சி சேர்க்கும்போது பீட் பண்ணுறதுக்கு சீக்கிரமாக கரைஞ்சிரும். ஒரு பவுலில் 2 முட்டை சேர்த்துக்கலாம். இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட பீட்டர் இல்லைன்னா மிக்ஸி ஜாரில் நல்லா அடித்து எடுத்துக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு அடித்து எடுத்துக்கணும். இது கூடவே ஒரு பிஞ்ச் சால்ட், ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்து செய்யும்போது தம் ரொட்டி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஒரு ஸ்பூன் தான் சேர்க்கணும், அதிகமாக சேர்க்கக்கூடாது. இப்போ அரைச்சி வச்ச சர்க்கரை அது கூட சேர்த்துட்டு 125 ml நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ வறுத்து வச்ச ரவாவும் இது கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 கப் பால் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்மளோட பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ எந்த பாத்திரத்தில் தம் ரொட்டி செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்தில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா அந்த மாதிரி நெய்யை தடவி விட்டுக்கோங்க. கோதுமை மாவு இல்லைனா மைதா மாவு 1 ஸ்பூன் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா எல்லா பக்கம் படுற மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். அப்போ தான் தம் ரொட்டி ஒட்டாமல் வரும். உங்கள் கிட்டே பட்டர் சீட்டு இருந்தால் அதை கூட சேர்த்துக்கோங்க. இப்போ பேனில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு ரெடி பண்ணி வச்ச பேட்டரை இது கூட சேர்த்துட்டு அடுப்பை ரொம்ப சிம்மில் வச்சுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். கட்டி பிடிக்காமல் மிக்ஸ் பண்ணணும். நல்லா இந்த அளவுக்கு வரணும். இப்போ நல்லா மண் ஹீட் ஆனதுக்கப்புறமா இப்போ அந்த பேட்டரை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சிடலாம். இங்கே பாதாம் முந்திரி நெய்யில் வறுத்து கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதில் நான் 3/4 வாசி வெந்ததுக்கு அப்புறமா பாதாமை துருவி மேலாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு மில்க் மெய்ட் வேணாலும் இதில் சேர்த்துக்கலாம். டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருக்கும். இப்போ வெந்துருச்சான்னு பார்க்கலாம். ஒரு ஸ்டிக்கை வச்சு இந்த மாதிரி குத்தி பாருங்கள், ஒட்டாமல் வரணும். இப்போ தம் ரொட்டி நல்லா வெந்துருச்சு. தம் ரொட்டி நல்லா ஆறுனதுக்கப்புறமா அது மாதிரி ஓரங்கள்லாம் எடுத்து விட்டு ஒரு பிளேட்டில் கவுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், ரொம்ப ஒட்டாமல் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நான் ஃபுட் கலர்லாம் எதுவுமே சேர்க்கலை. உங்களுக்கு ஃபுட் கலர் வேணும்னா எல்லோ கலர் லைட்டாக சேர்த்துக்கோங்க. நம்மளோட ரொம்ப டேஸ்ட்டான தம் ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.